கணேஸ்வரன் மாணிக்கா ஸ்கூல்ல போய் 8ஆவது படிக்கிறேன். சார் வந்து காலையில வந்து லிசனிங் ஏதாவது கவனித்தல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து டீச்சர் வந்து நமக்கு பிடிச்ச பாடம் டீச்சர் நடத்தையில வந்து அந்த பாடத்தை மட்டும் நம்ம வந்து கவனிப்போம். ஆனால் சில பாடத்தை வந்து நம்ம வந்து கவனிக்க மாட்டோம். ஏன்னா வந்து அந்த கவனம் வந்து நம்மகிட்ட இருக்காது. நம்ம ஃப்ரெண்ட்ஸை பேசிக்கிருப்போம். அதெல்லாம் வெளியே யாராவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம வந்து நல்லா கவனிக்கணும், எல்லா பாடத்தையும் வந்து நம்ம வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த வந்து சார் வந்து சொல்லியிருந்தாங்க, ஐ வாண்ட் டு க்ரோ, ஐ மஸ்ட் க்ரோ, ஐ வில் க்ரோ. இது வந்து நம்ம கண்ணாடியில் ஒட்டி வச்சுட்டு வந்து 21 நாள் வந்து சொல்லணும்னா வந்து நம்மளால வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த சாயந்தரம் வந்து சொல்லியிருந்தாங்க சார் பாராட்டை பற்றி சொல்லியிருந்தாங்க. முதல்ல வந்து எல்லாரையும் ரவுண்டாக நிற்க வச்சுட்டு வந்து ஒரு விளையாட்டு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் ஒருத்தவங்க வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணணும். அந்த ஆக்ஷன் வந்து என்ன விலங்கு யார் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த வந்து பாராட்டு பற்றி சொல்லியிருந்தாங்க. நம்ம யார் யாருக்கு வந்து பாராட்டு வாங்கலாம், பாராட்டு வந்து நம்ம யார் யாருக்கு வந்து நம்ம பாராட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம வந்து பாராட்டணும், நம்மளே வந்து பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த வந்து நம்மளே நம்ம பாராட்டணும்னா வந்து நம்ம முதுகுக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து தட்டி கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த அன்பு பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து சார் சொல்லியிருந்தாங்க, நம்ம அம்மா அப்பா எல்லாம் வந்து நமக்கு வந்து நிறையா வந்து வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து முடியலை அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு வேலையை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்து இப்போ வந்து நமக்குனா வந்து அம்மா அப்பா வந்து உதவி செய்கிறாங்க, நம்மளும் வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து அவங்க வந்து நமக்கு உதவி செய்யறதுனால வந்து அவங்களுக்கும் நம்ம வந்து பாராட்டணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அம்மா அப்பா வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாருக்கு நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி. இன்னைக்கு இந்த பொன்னான நாளுக்காக நான் வந்து தலைமை ஆசிரியருக்கும் 2 சாருக்குமே நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்து நிறைய கற்றுக்கிட்டாங்க. காலையில் பாண்டியராஜன் சார் வந்தாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேம் நடத்தினாங்க. அதுலேயே அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. அதுலேயே அவங்களுக்கு எப்படி சொன்னால் வந்து அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றத கரெக்டாக சார் சொன்னாங்க. ஒரு விளையாட்டா அவங்க வீட்டில் நடக்கிறதா அவங்களோட குழந்தைய அவங்களுடைய அந்த சின்ன சின்ன எக்ஸாம்பிளை வச்சு எங்கள் மாணவர்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக கவனிச்சாங்க. எப்போவுமே சாதாரண நாங்கள் இன்டர்வியூ அனுப்புவோம், டக்குன்னு வரமாட்டாங்க. ஆனால் சார் சொன்னாலும் ஒரு 5 மினிட்ஸ்லேயே எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு காலையில் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கவனிச்சாங்க. அதுக்கே ரொம்ப நன்றி சார். அதுமாதிரி ஆஃப்டர்நூன் சார் வந்தாங்க, துரைக்கணேஷ் சார் வந்தாங்க. அவங்களும் ஃபஸ்ட்டு கவனிக்கிறது எப்படி அப்படின்றதே ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் மாணவர்கள் நல்லா கவனிச்சாங்க. எப்படி கவனிக்கணும், எப்பவுமே இன்ட்ரெஸ்டோட எதையுமே கவனிச்சோன்னா நம்ம நல்லா செய்யலாம் அப்படின்றத அவங்க ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி கவனிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கேம் வச்சாங்க. ஒருத்தவங்க பேரை சொல்லும் போது எங்கள் மாணவர்கள் எல்லாருமே அவங்க அந்த சுற்றி உள்ளவங்க பேரை அவங்க கரெக்டாக சொன்னாங்க. ஏன்னா அது எப்படி கவனிக்கணும், அப்போ அவங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க வந்து அதை கவனிச்சாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். எங்கள் மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள், நல்ல வாய்ப்பு. எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள் கிடைச்சிட்டு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வாய்ப்பை என் மாணவர்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்குவாங்க. இனிமேல் அவங்க வர நாட்களில் வந்து நல்லா கவனிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி சார்.